ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாளித்த தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தயிர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பால் 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் வந்திருக்குன்னு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் கலந்து விட்டுருங்க. ஒரு சிலருக்கு தயிர் திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி உங்கள் விருப்பங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் முழுமையாக பொரிஞ்சதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடவும் கூடாது, தயிர் திரிஞ்சிரும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து விடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடைசியாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியான தாளித்த தயிர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமான வாசனையோடு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் தயிரை தாளித்து கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் பிடிக்காதவங்க கூட எக்ஸ்ட்ராவாக சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.